ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி ஒரு இறால் குழம்பு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து பெரிய இறால் தான் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இதை மாதிரி தலையை வந்து பிச்சு எடுத்துக்கோங்க. இதே மாதிரி எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இதில் வேஸ்ட்டு தான், தலை எடுத்துருங்க. அதேமாதிரி இந்த வால் பக்கத்துலேயுமே நீங்கள் ப்ரெஸ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா வந்துடும், ஈஸியாக வந்துடும். எடுத்ததுக்கப்புறம் இது வந்து அதோடய வேஸ்ட்டு, அதோட தலைப்பகுதி இருக்குல்ல, பிச்சதுக்கப்புறம் அதில் லைட்டாக பிளாக் கலரில் இருக்கும். இதுவுமே அதோடய வேஸ்ட்டு தான். அதை எடுத்திங்கன்னா முடிஞ்சது க்ளீனிங். இதே மாதிரி நீங்கள் எல்லா இறாலையுமே ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். இதே மாதிரி தலையை ஃபஸ்ட்டு லைட்டாக பிச்சு எடுத்துட்டிங்க அப்படின்னா அதுக்கப்புறம் அதோட ஸ்கின்னையுமே இந்த மாதிரி உரித்து எடுத்துருங்க. அதே மாதிரி தலை பகுதியில் இதே மாதிரி தான் வேஸ்ட்டு வருது இல்லையா, அது மாதிரி வேஸ்ட்டை பிடிச்சி எடுத்திங்கன்னா ஈஸியாக நீங்கள் க்ளீன் பண்ணி இதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ் கூட ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப குட்டியாக வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ளீன் பண்ண கஷ்டம். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாக வாங்கினீங்க அப்படின்னா ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் டைம் எடுத்த மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா கடையில் கொடுத்து அங்கேயே வந்து க்ளீன் பண்ணி வாங்கிக்கலாம். அவங்களே க்ளீன் பண்ணி தருவாங்க. இதே மாதிரி எல்லா மீனுமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம க்ளீனிங் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வந்து இதே மேலே உப்பு போட்டு கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து இதை வந்து ஒரு 5-6 பல்லு வெள்ளைப்பூடு, ஒரு பெரிய வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் தேவையான சமையல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம தோல் உரித்து வச்சுருக்கோம்ல வெள்ளைப்பூண்டு, அதுவும் கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகா கூட சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளி அது கூட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வந்து உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு வதங்க சீக்கிரம் வதங்கிடும். தக்காளி வெங்காயம் எல்லாமே சீக்கிரம் வதங்கிடும், அதனால் உப்பு போட்டு கொஞ்சோண்டு. இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து ஆற வச்சு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ வந்து திருப்பி அதே பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதே பாத்திரத்தில் திருப்பி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் வந்து கொஞ்சம் சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் எடுத்திருக்கேன். அதை நீங்கள் வந்து தோல் உரித்து நறுக்கி வச்சுக்கோங்க. இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு வெந்தயம் போட்டுக்கோங்க. நம்ம இப்போ சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து அப்படியே நம்ம அந்த எண்ணெயில் போட்டு லைட்டாக ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ வந்து வெங்காயம் ப்ரௌன் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். அப்புறம் வந்து ஒரு பாதி தக்காளி மட்டும் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து குழம்புல ஃபஸ்ட்டு வந்து அரைக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்றனால தக்காளி நிறையா வேண்டாம், புளிப்பு அதிகமாக இருந்த மாதிரி இருக்கும். அதனால் ஒரு பாதி தக்காளி மட்டும் போட்டுக்கிறேன்.
அதுக்கப்புறம் நம்ம வந்து அரைச்சோம் இல்லையா அந்த தக்காளி எல்லாமே வெங்காயம் அதை எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் இது வந்து நல்லா வேகட்டும். ஆல்ரெடி வேக வச்சதா ரொம்ப வேக வேண்டாம். ஜஸ்ட் ஒரு 1, 2, 3 செகண்ட் வந்தால் போதும். அடி பிடிச்சிடாமல் லைட்டாக அப்படி கிளறி விட்டுக்கோங்க. அப்புறம் வந்து ஒரு 3 ஸ்பூன் மல்லிப்பொடி, வீட்டில் அரைச்ச மல்லிப்பொடியும், அப்புறம் வந்து ஒரு 2 ஸ்பூன் வத்தல் தூளும் சேர்த்துருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து 3 பச்சை மிளகா சேர்த்து அரைச்சிருக்கோம். திரும்பவும் நீங்கள் வத்தல் தூள் சேர்க்கும்போது காரம் அதிகமாக இருக்கும். அதனால் நீங்கள் வந்து வத்தல் தூள் குறைச்சிக்கோங்க. இப்போ வந்து இது எல்லாமே நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த அந்த அரைச்சோலையே அந்த மிக்ஸி ஜாரை கழுவி தண்ணி ஊற்றிக்கிறேன். மல்லிப்பொடி வத்தல் தூள் பச்சை வாடை போகணும். அதை லைட்டாக கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை வந்து புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி கரைச்சி எடுத்துருக்கேன். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கப்புறம் அரிச்சு ஊற்றுங்க. ஏன்னா இந்த மாதிரி அடியில் வந்து தூசி இருக்குது. நல்லா கரைச்சி இல்லை அரிப்பு கூட வச்சு அரைச்சிக்கலாம். இல்லை நீங்கள் எப்படி கரைச்சி கொஞ்ச நேரம் வச்சிங்கனால அதில் உள்ள தூசி எல்லாம் அடியில் இருந்துடும், தங்கிடும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை வந்து ஒரு மூடி போட்டு ஒரு 5 செகண்ட் மூடி வைங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த இறால், அதை வந்து அது கூட சேர்த்துடலாம், குழம்பு கூட சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுவாங்க. ஆனால் குட்டி இறால் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும் பெரிய இறாலை காட்டிலும். இப்போ வந்து கொஞ்சம் தேவையான அளவு தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் தான் எடுத்துருக்கேன். அதை வந்து தேங்காய் மட்டும் அரைச்சி நம்ம அந்த குழம்பு கூட மீன் சேர்த்தோலே அது கூடயே சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இல்லை உங்களுக்கு தேங்காய் போடுறது இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் தேங்காய் வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். தேங்காய் இல்லாமல் கூட வைக்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ வந்து நல்லா இப்போ வந்து மல்லியில் போட்டு கொஞ்சம் குழம்பு வற்ற விட்டுக்கோங்க. நான் வந்து வற்ற வச்சு தான் எடுத்துருக்கேன். இது உங்களுக்கு எப்படின்னா இப்படி வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து நம்ம குழம்பு வந்து ரெடி ஆகிடுச்சு. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், கிட்ஸு கொடுத்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.